அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தஅலீம் செய்யலாம். தஅலீமே அல்லாஹ்வின் பக்கம் என்ன செய்யலாம், சேர்க்கலாம். ஆனால் என்ன செய்யக்கூடாது, முஅல்லிம்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது, முஅல்லிம்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய 99 நாமங்களில் ரஸாக்குன்னு இருக்குது, கஃபாருன்னு இருக்குது, சத்தாருன்னு இருக்குது, கஃபாருன்னு இருக்குது. எல்லாம் அல்லாஹ்வுடைய சிபத்துகள் தான். ஆனால் என்ன கிடையாது, முஅல்லிம்னு சொல்லக்கூடாது. முஅல்லிம்னா என்ன, ஆசிரியர். ஆசிரியருங்கிற என்ன செய்வார் அவர், ஆமாம், தொழிலாக செய்கிறவருக்கு தான் சொல்லப்படும். கேட்டால் அவர் தொழில் செய்கிறவருக்கு தான் ஆசிரியர்னு சொல்லப்படும். விளங்குதா? அதோடு மட்டுமல்ல, அவருக்கு பில் குவாவில் தான் எலும்பு இருக்கும். அவர் உட்காந்து நல்ல முத்தாலாவெலாம் செஞ்சுட்டு வந்து தான் பாடம் நடத்துவார். கேட்டேன், பல ஷரகுகளை பார்ப்பார், தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்பார், இப்படிலாம் செஞ்சுட்டு வந்து என்ன செய்வார், பாடம் நடத்துவார். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு அப்படிலாம் கிடையாத. கேட்டேன், தொழிலும் கிடையாது. அதுக்கடுத்து வந்து முத்தாலா செய்ய வேண்டிய தேவையில்லை, எல்லாம் பில் ஃபேரில் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு உள்ளதெல்லாம் என்ன இருக்குது, எல்லாம் பில் ஃபேல். அதே அல்லாஹுக்கு என்ன சொல்லக்கூடாது, முஅல்லிம்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன சொல்லக்கூடாது, முஅல்லிம்னு சொல்லக்கூடாது. சொன்னோம், அப்படி தானே சொன்னோம். தஅலீமா அல்லாஹ்ட்ட இணைக்கலாம், ஆனால் முஅல்லிம்ங்கிறது அல்லாஹுக்கு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு. ஏல் இஹ்திசாசி பிமை யஹ்தரிபு பிஹி, அதை கொண்டு தொழில் செய்வாரே அவரை கொண்டு குறிப்பாக்கப்பட்டிருக்கு. அவர் முத்தாலாவெலாம் செய்வார், கஷ்டப்பட்டு அதில் விளக்கங்களை எல்லாம் பார்த்துட்டு வந்து பாடம் நடத்துறவர் தான் உஸ்தாத், முஅல்லிம். அல்லாவுக்கு அப்படிலாம் கிடையாது, எதையும் பார்க்க வேண்டிய தேவையில்லை. அதுதான் கேட்டேன், அவனோட பில் ஃபேன்லேயே எல்லா இல்மும் இருக்கிறது. அதுவே முஅல்லிம்னு சொல்லக்கூடாது. நல்லதப்பா. அதுக்கடுத்து நம்ம இஸ்முக்கு 3 வகையான அர்த்தம் வச்சோம், அப்படிதானே? இஸ்முன்னா என்ன, உரிஃபியில் உள்ள அர்த்தம். அதுதான் கேட்டேன், என்ன அர்த்தம் இருக்குது, உரிஃபியில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆமாம், உருஃபி அர்த்தம் ஒன்று, லோகவி அர்த்தம் ஒன்று, இஸ்திலாஹி அர்த்தம் ஒன்றுன்னு இருக்குது. அப்படி தானே? என்னது, விளங்குதா? இப்படிலாம் நம்ம சொன்னோம். அதான் சொல்கிறாங்க, அண்ணல் லுகாத்தை பொதுவாக லுகத்து என்பது தௌகீஃபியத்துன், அது மௌகூஃபாகக்கூடியதாக இருக்கும். அது என்ன செய்யக்கூடியதாக இருக்கும், நிலை பெறக்கூடியதாக இருக்கும். லுகத்தில் உள்ள அர்த்தமெல்லாம் அது என்ன இருக்குது, அது நிலை பெறும். எங்கே போய் நிலை பெறும், உரிஃபியில் போய் நிலை பெறும், அல்லது லொகவியில் போய் நிலை பெறும், அல்லது இஸ்திலாஹியில் போய் நிலை பெறும். அப்படி தானேங்க? அதை நம்ம இஸ்திலாஹியை விட்டுட்டோம். இதுதான் லொகவி உருஃபி, அந்த 2 அர்த்தம் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டோம். அதை அதான் அண்ணல் லுகாத்த லுகத்துகள் என்பது தௌகீஃபியத்துனது அப்படியே நிலை பெறக்கூடியதாக இருக்கும். இப்போ இன்னல் அசுமா இஸ்முகள் என்பது ததுல்லு, அது அறிவிக்கும், அல்பாவி லெப்புதுகள் மீது அறிவிக்கும். மேலே போட்டிருக்கு பாரு குட்டி எழுத்தில், உரிஃபியில் உள்ள லெப்புதுகள் மீது என்ன செய்யும், அறிவிக்கும். விளங்குதா? பி ஹுசூசி, அது ஹாசி என்பதை கொண்டு உரிஃபியில் உள்ள வார்த்தைகள் மீது அறிவிக்கும். உமூமின் ஆமின் மீது அறிவிக்கதான் லொகத்து. அதான் என்னது மேலே போட்டிருக்கு பாரு, லொகவியில் உள்ளது மீது என்ன செய்யும், அது அறிவிக்கும். இப்படி தானப்பா? ததுல்லல் அல்பாலி, அது உரிஃபியில் உள்ளதை அறிவிக்கும். ஹுசூசி, அது ஹாஸ் என்பதை கொண்டு. உமூமின் அல்லது ஆம் என்பதை கொண்டு லொகத்தில் உள்ளது மீது என்ன செய்யும், அது அறிவிக்கும். விளங்குதானே? அறிவிக்கும். இதான் இஸ்முங்கிறது. லொகவியை காமிக்கும், அல்லது உரிஃபியை என்ன செய்யும், அது ஆமா இருக்கலாம், அல்லது ஹாஸாக இருக்கலாம். அடுத்து தஅலீமுஹா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கற்றுத்தருவது என்பது லாஹிருன், அது தெரிஞ்ச விஷயந்தான். இல்காய்கால் முத்தாலிமின் மீது ஓடுகின்ற விஷயத்திலே தெரிஞ்ச விஷயந்தான். முபையினன் லஹு மஅனீகா, அதனுடைய மானாக்களை எல்லாம் விளக்கிய நிலைமையிலே மாணவன் மீது போடுவது என்பதிலே அது தெரிஞ்ச விஷயந்தான். அப்படி தானேங்க? அல்லாஹ் தஆலா கற்று தருவான்னா என்ன அர்த்தம், அவன் அப்படி கல்வியில் போட்டு விடுவான்னு அர்த்தம். விளங்குதா? லோகத்து இதெல்லாம் கவனித்து
ஆமு காசியெல்லாம் கவனிச்சுலாம் கற்று தருவான்லாம் அர்த்தம் கிடையாது. அவன் கல்பில் என்ன செஞ்சிருவான்ல அதை போட்டு விடுவான்னு அர்த்தம். விளங்குதப்பா? ராதிக்க இப்படி உறுப்பியை கவனிக்கணும், லகுவியை கவனிக்கணும். விளங்குதப்பா? அப்படின்னு சொல்கிறதுங்கிறது இஸ்தகி சாபிகத்தை வலாயின், அந்த வலு முந்தி இருக்கும் என்பதை வாதிடுகிறது. இந்த வலாய் இல்லை, இதுக்கு முந்தி ஒருத்தர் அப்படி சொல்லியிருந்தாதனப்பா அதை வந்து நம்ம இப்படி தாங்க அர்த்தம் வச்சுருக்காங்க, இதுக்கு இப்படி தான் பொருள் செய்கிறாங்கங்க, இது இங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்குங்க, என்ன எப்போ சொல்லுவேன்? அதுக்கு முந்தி ஒருத்தர் வச்சுருந்தா தானே அந்த வாதின்னு ஒருத்தர் இருந்தால் தானே இப்படி தாங்க இதுக்கு அர்த்தம் சொல்கிறாங்கன்னு சொல்லுவோம். விளங்க இருக்கேன். அப்போ இது என்ன விளங்குதப்பா? தாலிக்கு இது இஸ்ததையை தேடுகிறது. சாபிக்கத்தை வலாயின், வலாய் முந்தி இருக்கிறது என்பதை மீறி தேடுகிறது. லோகத்தை வச்சு நம்ம ஒரு அர்த்தம் வச்சோம், உறுப்பியை வச்சு நிச்சயம் ஒரு அர்த்தம் வைக்கிறோம். எல்லாம் இப்போ முன்னால் ஒருத்தர் இப்படி சொல்லியிருக்காருன்னு தானே தேடுதே. ஆனால் இங்கே அல்லாவே படித்து கொடுத்துருக்கான்னு வருது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன செஞ்சுருக்கான்? ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முன்னால் யாரும் கிடையாது. அப்போ டைரக்டாக ஆசிரியர் யார் தான்? அல்லாஹ் தான் அர்த்தம். விளங்குதா? தாலிக்கு இஸ்ததை லோகத்தில் இப்படி அர்த்தம், உறுப்பியில் அர்த்தம், இஸ்திலாவில் அர்த்தம்னு சொல்லணும்னா என்ன செய்யணும்? அது ஒரு வலு முந்தி இருக்குது, இஸ்திலா முந்தி இருக்குன்னு காமிக்கும். தாலிக்கு இஸ்ததை சாபிக்கத்தை வலாயின், விளங்குதப்பா? வலு முந்தி இருக்கிறது என்பதை வாதிடுகிறது. ஆனால் அசல் இங்கே அசல் என்னன்னா அல்லாஹ் படித்து கொடுத்தான்னு வருதுல்ல, என்ன செஞ்சான் அங்கிறது என்வி, அது நபி ஆகிவிடும். ஐயக்கூன தாலிக்கல் வலாவு, இந்த வலாவு இருக்குங்கிறதையே நபி ஆயிரும். வலு இருக்குங்கிறதே என்ன செய்யும்? அதே நபி செய்யும். அசலுங்க அசலு என்வி, அது நபி செய்துவிடும். ஐயக்கூன தாலிக்கல் வலாவு மிம்மன் கான கபல் ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னால் ஆயிருந்தாரே அப்படிப்பட்டதிலிருந்து வலா ஆயிருந்தது என்பதை நபி செய்கிறது. இல்லை அது மிம்மன் பாது எப்படி பாருக்க, மிம்மன் இருக்கவா செய்த திருத்திக்க பாத மிம்மன், மிம்மன் கான கபல் ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னால் உள்ளவர்களிருந்து அது ஆயிருந்தது என்பதை நபிலாம் செய்த. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முன்னால் யார் இருந்தால்? ஜின்கள் தான் இருந்துச்சு. ஜின்கள் தான் இதுக்கு எப்படி அர்த்தம் வச்சிச்சு. அதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அப்படியா? இல்லை விளங்குதானே? செய்தி விளங்குதப்பா? ஆனால் தம்பி லோகத்தில் அப்படி அர்த்தம் இருக்குது, இல்லை உறுப்பியில் அப்படி அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லணும்னா முன்னால் ஒருத்தவங்க அப்படி சொல்லியிருக்கணும். இங்கே அல்லாவெல்லாம் படித்து கொடுத்தான்னு வருது, அல்லமா ஆதம் அலைஹிஸ்ஸமா ஆண்டுனே. அப்போ அப்படிலாம் இல்லை, டைரெக்டாக அல்லாஹ் படித்து கொடுத்தான்னு அர்த்தம். கல்பில் போட்டு விட்டுட்டான்னு அர்த்தம் வைக்கணும். கல்பில் அல்லாஹ் போட்டான்னு அர்த்தம் வைக்கணும். உட்காந்து என்ன செஞ்சான்? இது கலமு இதற்கிட்ட, இதுக்கு வந்து இப்படி அர்த்தம் வைக்கணும். இதற்கிட்ட இது காலை, இது வந்து எதுலேருந்து வந்துச்சு? கையில் உள்ளதுலேருந்து வந்துச்சு, தூங்குனான்னு அர்த்தம் வைக்கணும். கவுல்லேருந்து வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? சொன்னான்னு அர்த்தம். அப்படிங்க அப்படியே செஞ்சான் அல்லாஹ் தாலா. அது அப்படியே கல்பில் தல்கின்னு செஞ்சுட்டான், அல்லாஹ் இல்கா செஞ்சுட்டான். அப்போ இது வல்ல அசல் என்பி ஐய கூன தாலிக்கல் வலாழு இம்மன் கான கபில ஆதம், கபில ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னால் ஆயிருந்தவரிலிருந்து இந்த வலா ஆயிருந்தது என்பதை நபி செய்கிறது. விளங்குதா? ஆகவே டைரெக்டாக அல்லாவே என்ன செஞ்சிட்டாங்க? தல்கின் செஞ்சான்னு அர்த்தம். அப்போ போய் எக்கூணுங்க வந்துடணும். இப்போ எக்கூணு மினல்லாஹி தாலா. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தது அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் ஆயிருந்தது. இங்கேருந்து தான் அஞ்சிருந்துச்சே. இப்போ எக்கூணு மினல்லாஹி தாலா, அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் இல்மு ஆயிருந்துச்சு. லோகத்தை கவனிச்சு உருவியை கவனிச்சுன்னா அல்லாஹ் சொல்லலை. ரைட்டுப்பா? லோகத்தை கவனித்து சொல்கிறது, உருவியை கவனித்து சொல்கிறதுனா அப்போ அதுக்கு முன்னால் ஒன்று இருந்துல இருக்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னால் யாருமே இல்லையே. அப்போ அல்லாஹ் டைரெக்டாக என்ன செஞ்சிட்டாங்க? அல்லாஹ் தான் நம்மளுக்கு அப்படி கற்று தருவானாக. பத்தகுல்லாஹி அல்லிமுக்குமுல்லான்னு வருதுலப்பா. அல்லாஹ் பயந்துக்கங்க, அல்லாஹ் உங்களுக்கு கற்று தருவானா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு பாடம் நடத்துவான்னு அர்த்தம் இல்லை, கல்பில் அப்படியே உண்டாக்கிடுவான்னு அர்த்தம். வலிமார்களுக்கெல்லாம் அப்படி தான் செஞ்சான். வலிமார்களுக்கெல்லாம் என்ன செஞ்சான்? அப்படி தான் போட்டு விட்டான். விளங்குதான் இருக்காது. அந்த மாதிரி இல்மை ஞானத்தை நமக்கு தருவானாக. பத்தகுல்லாஹி அல்லிமுக்குமுல்லா, அல்லாஹ் பயந்துக்கங்க, அல்லாவே ஆசிரியனாக இருந்து உங்களுக்கு கற்று தருவான். ஆனால் அல்லாஹ் போட்டு விடுவான்னு அர்த்தம். விளங்கிதுலங்க? அப்போ இப்போ எக்கூனு மினல்லாஹி தாலா, இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் இந்த அல்லமேங்கிறது வருது. இஸ்மை படித்து கொடுத்தாங்கிறது முடிஞ்சு போச்சா? சரி. அடுத்து எப்பா இன்னக்கு அந்தல் அலீமுல் ஹக்கீம், இன்னக்கு அந்தல் அலீமுல் ஹக்கீம்ங்கிறாங்க. அப்போ அலீமை விட ஹக்கீம்ங்கிறது உயர்ந்ததுங்கிறது தெரிய வருது. ரெண்டும் ஒன்று கிடையாது. ஹக்கீம்ங்கிறது யூத்தில் ஹிக்மத்தை மையஷாங்கிறான், நாடக்கூடியவர்களுக்கு ஹிக்மத்தை தருகிறான். அது பெரிய ஞானம். அது
குல் ரப்பி சிதினி இல்மாங்கிறான். இல்மை கேளுங்க, இல்மை அதிகமாக்கி தாங்கன்னு கேளுங்கிறான். ஹிக்மத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறான்? யூத்தில் ஹிக்மத்தை மையேஷா, அவன் நாடக்கூடியவர்களுக்கு ஹிக்மத்தை தருவேங்கிறான். உமன் யூத்தில் ஹிக்மத்தை, அந்த ஹிக்மத்தை யார் கொடுக்கப்பட்டு விட்டாரோ பக்கத்து ஊத்திய கை ஹைரன் கசீரா, எல்லா கைரையும் அவர் என்ன செய்யப்பட்டுட்டாரு? கொடுக்கப்பட்டுட்டாரு. அப்போ ஹிக்மத்துங்கிறது அவன் தருவான், நீ கேட்கக்கூடாது. கேட்டு பெறுறதல்ல ஹிக்மத் என்பது. இல்முங்கிறது என்ன செய்யலாம்? எல்லாம் எனக்கு கல்வியைத்தா, கல்வி அதிகமாக்கித்தான் என்ன செய்யலாம் கேட்கலாமா. ஹிக்மத்துங்கிறது அவன் தான் நாடக்கூடியவர்களுக்கு கொடுப்பானா. அந்த ஹிக்மத்தை வாங்குறதுக்கு உனக்கு தரம் இருக்கா? யாருக்கு அந்த ஹிக்மத்தை கொடுக்கலான்னு அல்லாவுக்கு தெரியும். அவங்களுக்கு அல்லா என்ன செய்வான்? அந்த ஹிக்மத்தை அல்லாஹ் நமக்கு அந்த ஹிக்மத்தை தருவானாக. விளங்குது, செய்தியெல்லாம் விளங்குதாங்க. ஹிக்மத்துங்கிறது இல்மை விட உயர்ந்ததுன்னு அர்த்தம். போடுறது அப்போ ஹக்கீம்ங்கிறது அலீமை விட உயர்ந்த வார்த்தை. அதான் சொல்கிறாங்க, அன்ன மஃபூமல் ஹிக்மத்தி, ஹிக்மத்தினுடைய விளக்கம் ஜாயிதுன், அது மேல் மிச்சமானதாக இருக்கும். அலா மஃபூமில் இல்மி, இல்மினுடைய விளக்கம் விட மேல் மிச்சமானதுங்கிறதா இருக்கும். அதுதாங்க விளக்கம். இப்போ இல்லா அப்படின்னு நம்ம விளக்கம் சொல்லலைன்னா, இல்மை விட ஹிக்மத்துங்கிறது மேல் மிச்சமான விளக்கம் சொல்லலைன்னா, கர்ரர கவுலுகு இன்னக்காந்த அலிமுல் ஹக்கீம், இன்னக்காந்த அலிமுல் ஹக்கீம் என்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வார்த்தை மடங்கி வந்திருக்கிறது என்று வந்துடும். அல்லாஹ் மடங்கி தக்கராறுலாம் கிடையாது குர்ஆன். எதாவது கேட்டேன் விளங்குச்சா? அவி அலீம் வேற, ஹக்கீம் வேற. அலீமை விட ஹக்கீம்ங்கிறது அது ரொம்ப உயர்ந்தது. ரைட்டப்பா? சரி, மேலும் இன்னொன்றும் தெரிய வருது. மலக்குமார்களுடைய இல்மு ஜியாதத்தை அதிகமாக்கும். எதை அதிகமாக்கும்? ஜியாதத்தை அதிகமாக்கி தேடும். விளங்குதா இருக்கல? இல்லை நம்மளாம் அப்படி தானேப்பா, நம்ம பிறந்த உடனேவே எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்தோம், ஒன்றும் தெரியாமல் தான் வர்றோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு இல்மாக படித்து ஜியாதத்தை நம்மளுக்கு இறந்து கொள்ளுது. மலக்குமார்கள் அப்படி தான். அவங்க எப்படி வழங்கி வச்சுருந்தாங்க? மனிதனா ஐயா அவன் என்ன செய்வான்? அட்டகாசம் பண்ணுவான், ரத்தத்தை ஓட்டுவான், அண்ணன் வழங்கி வச்சுருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது. அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை நான் சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் படித்து கொடுத்து, அவங்கள மலக்குமார்களுக்கு அவங்க ஆதமலை எல்லாத்தையும் படித்து கொடுத்தாங்கல்ல, விளங்குதப்பா? அதுக்கப்புறம் தான் அவங்க தெரிஞ்சு, ஓஹோ மனிதர்கள் என்ன சேட்டை பண்ணுறவங்கன்னு விளங்கி வச்சுருந்தோம், மனிதர்கள் என்றால் கொலை செய்கிறவன் விளங்கி வச்சுருந்தோம். இல்லை, அவங்களும் நல்லவர்கள், ஆதாக்கள், இறைநேச செல்வர்கள், அபிமார்கள், உயர்ந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க அறிவை கொண்டு சிந்திக்கிறவங்களாம் இருக்கிறாங்கன்னு அதுக்கப்புறம் தானே தெரிஞ்சிச்சு. யாருக்கு? மலக்குமார்களுக்கு. ரைட்டப்பா? அதான் மேலும் சொல்லு. மேலும் அன்ன உலூமல் மலாயிகத்தி, மலக்குமாருடைய கல்விகளும் கமாலாத்தியும், அவனுடைய கமாலாத்துகளும் தகபலு ஜியாதத்தை என்ன செய்யும்? ஏந்து கொள்ளும். நம்மளை மாதிரி நம்மளுக்கு எப்படி கல்வியை நம்ம அதிகமாக்கி கேளுன்னு சொல்லிட்டு ரப்பி சினி இல்மான்னு வருதில்ல, நம்ம படிக்க 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 இல்மு அதிகமாகுதுல்ல, அதே மாதிரி மலக்குகளுக்கு என்ன செய்யும்? படிக்க படிக்க இல்மு அதிகமாகும்னு அர்த்தம். ரைட்டா? அதான் அந்த ஆயத்தில் தெரிய வருது. ஆனால் ஒரு ஹுக்கமாக்கள் இருக்காங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க, அவங்க மனவுதாலிக்கு இதை மறுக்கிறாங்க. தபக்கத்தில் அயலா மினுகும், அந்த மலக்குகளிலிருந்து உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்களை இதை மறுக்கிறாங்க. மலக்குகளில் பெரிய பிரித்தம் இருக்காங்கல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், இல்லீனான மலக்குகள், அவங்களுக்கெல்லாம் குறிப்பிட்ட அளவு இல்மு அல்லாஹ் கொடுத்துட்டான். அவங்களுக்கு மேலேயும் போகாது, கீழையும் வராது. ரைட்டப்பா? அப்படின்னு ஹுக்கமாக்கள் சொல்கிறாங்க. நம்ம சுன்னத்துல் ஜமாத் அப்படி இல்லை, எல்லா மலக்குகளும் ஜியாதத் இல்மை ஏந்து கொள்வாங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். விளங்குதப்பா? ஆனால் ஒரு ஹுக்கமா அறிஞர்கள் மனஉதாலிக்கு இதை மறுக்கிறாங்க. தபக்கத்தில் அயலா மினுகும், மலக்குகளில் இருந்தும் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்களுக்கு இதை மறுக்கிறாங்க. அமரு அலைக்கு அதற்கு அவர்கள் ஆதாரமாக கொண்டு வர்றாங்க. அவ்வளவு தாலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல என்ன செய்கிறாங்க? ஆதாரமாக கொண்டு வராங்க. எப்படி? ஒமமின்ன, மலக்குகளிலிருந்து, மலக்குகளான எங்களிலிருந்து கிடையாது, இல்லாலஹு மகாமும் மயலும், விளங்கப்பட்ட அந்த படித்திறம் அவருக்கு விளங்கப்பட்டியதை வேற இல்லை. அவளுக்குன்னு ஒரு குறிப்பு படித்திறம் விளங்கப்பட்டுருச்சு. உயர்ந்த மலக்குகள், அவங்களுக்கெல்லாம் மேலேயும் போக மாட்டாங்க, கீழையும் வரமாட்டாங்க, அவங்க அதே அந்தஸ்தில் இருப்பாங்கங்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான்ல, அப்படி தான் கருத்துங்க. ஆனால் யார் சொல்கிறா? முக்கமாக்கள் சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய கருத்து அப்படி கிடையாது. ரைட்டப்பா? மேலும் அண்ணா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அஃதலு மின் ஆவுலாயின் மலாயிகத்தி, இந்த மலக்குகளை விட உயர்ந்தவர்கள். அதுதான் சஜ்தா செய்ய வச்சான்.
ரைட்டப்பா. மனிதர்கள் உயர்ந்தவர்களா ஆதம், மலக்குகள் உயர்ந்தவர்களா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உயர்ந்தவர்களா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் உயர்ந்தவங்க. விளங்குதுப்பா. மேலும் அண்ணா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அஃதலு மின் ஆவுலாயில் மலாயிகத்தி, இந்த மலக்குகளை விட என்ன இருக்குது உயர்ந்தவர்கள். ஏன்னால் அன்னஹு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அயலமு மினுகும், மலக்குகளை விட ரொம்ப உயர்ந்து விளங்குனவங்க. ஒல் அயலமு அயலமாகிறவர் அஃதல், அவர் தான் சிறந்தவராக இருக்கும். ஏலி கௌலி தாலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றதுனால் புல் அல் யஸ்தவில்லதீன யாலமூன வல்லதீன லா யாலமூன், நபியே கேளுங்க, விளங்கினவர்களும் விளங்காதவர்களும் சமமாவார்களா என்று கேளுங்கள். எப்படி சமமாக முடியும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அயலம் விளங்கிருக்க, நாவே மலக்களை விட என்ன செய்யுதான் அவங்க உயர்ந்தவங்க தான். மேலும் அன்னஹு தஆலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யஅலமுல் அஷியா, ஒவ்வொரு வஸ்துக்களையும் விளங்குவான். கபில உதூசி, அதை படைப்பதற்கு முன்னாலே அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சதுக்கு பிறகு இப்படி இந்த அந்தஸ்தில் உள்ளவரும் கிடையாது, படைக்கிறதுக்கு முன்னாலேயே தெரியும். காலிக்கான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மஹ்லூக்கினுடைய தரங்கள்லாம் என்ன செய்யும், படைக்கிறதுக்கு முன்னாலேயே தெரியும். படைச்சதுக்கு பிறகு தான் தெரியணும்னு இல்லை, படைக்கிறதுக்கு முன்னாலே அல்லாஹ்வுக்கு எல்லாம் எழுதி தெரியும். விளங்குதா? அப்போ மலக்குகள் உயர்ந்தவர்களா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உயர்ந்தவங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் உயர்ந்தவங்க. விளங்குதப்பா? ஏன்னா அவங்க தப்பாக விளங்கி வச்சுருந்தாங்க. விளங்குதர் கேட்டேன், அதை விளங்குதர் கேட்டேன், அது அல்லாஹ் சுப்ஹானஹு உணர்ந்ததுக்கு பிறகு தான் என்ன செய்யலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தாங்களே, சொல்லி கொடுத்த பிறகு எப்போ ஒரு முக்கியமான ஆளுப்பான்னு விளங்கிட்டாங்க. ஹிலாபத்துக்கு இவர் தான் தகுதியானவர்கள் விளங்கிட்டாங்க. அது மலக்குகளை விட யார் தான் உயர்ந்தவங்க? ஆயலமு தான் அஃதல். ரைட்டா? ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வஸ்துவை படைக்கிறதுக்கு முன்னாலேயே என்ன செய்யும், எல்லாவும் தெரியும். அல்லாஹ் சரி முடிஞ்சு. அதுக்கடுத்து கற்றுக் கொடுத்த உடனே விழுந்தர் கேட்டேன் கேள்ல கற்றுக் கொடுத்த உடனே அதுக்கடுத்து ஆதம் கற்றுக் கொடுத்தாங்கல்ல, இப்போ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாமை கண்ணியப்படுத்தணும்ல. விழுந்தர் கேட்டேன். உடனே மலக்குகள்கிட்ட சொன்னான், எல்லாரும் சஜிதா செய்யுங்கண்ணா. விளங்குதப்பா? மலக்குகள்லாம் சஜிதா செஞ்சாங்க. இல்லா இப்லீஸ், யாரும் தவிர. அவன் தான் ஏற்கனவே சொல்லிட்டான்ல, இவரை படைச்சு சஜிதா செய்ய சொல்லுவான், நான் செய்ய மாட்டேன்னு கல்புக்களை நினைச்சான்ல. இங்கே பாருங்கள், இப்படி அர்த்தம் வைக்கணும்பா. இதுக்குள் நாளில் மலாய்க்கத்தி, மலக்குகளுக்கு நாம் சொன்ன போது நடந்தது எண்ணி பாருங்கள். உஜ்ஜுதூலி ஆதம், ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று சொன்ன போது நடந்தது எண்ணி பாருங்கள். என்ன நடந்துச்சு தெரியுமா? சஜது, அவர்கள் சஜிதா செய்தார்கள். இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர எல்லாரும் சஜிதா செய்தார்கள். அபா, அவன் சஜிதா செய்வதற்கு மறுத்தான். பஸ்தக்பர, பெருமை அடித்தான். பெருமைக்கு தகுதியானவன் என்று அல்லாஹ்வை சொல்லவும் சொன்னான். தக்கபரேன்னு சொல்லல, எப்படி சொல்றான்? இஸ்திக்பார் நடந்தமா அலிஸ்தின் தலப தேடும், தகுதி இல்லாமல் பெருமையை தேடினான். காணமினல் காவிரின்னு இல்மில்லா, அல்லாஹ்வுடைய இல்மில ஏற்கனவே காவிரா தான் இருந்தான். ஏதோ வந்து அவங்க வந்து சஜிதா செய்ய மறுத்ததுனால காவிரி கிடையாது. ஒவ்வொரு வானத்தில் அவனுக்கு ஒவ்வொரு பேர், வலியுல்லா, தக்கியுல்லா, ஹாசினுல் ஜன்னா, மல்லிமுல் மலக்கூத்துன்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் இருந்தாலும் சரி தான். லவ்வுல் மவுல் அவனுக்கு எப்படி தான் இருந்தான், இப்லீஸ்ன்னு தான் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய அருளை விட்டு. அப்போ அல்லாஹ்வுடைய இல்மில ஏற்கனவே என்னவா தான் இருந்தான் அவன், அப்படி கொண்டு போகணும். சஜிதா செய்ய மறுத்த ஒன்றும் காபீர் ஆகலை, ஏற்கனவே காபீர் தான் அவன். இப்போ காஃபிருங்கிறது இப்போ லுஹூர் ஆகுது இல்லை, இப்போ காஃபிருங்கிறது என்ன செய்யுது, லுஹூர் ஆயிடுச்சு, அவ்வளோதான். விளங்குதா? அப்பா வஸ்தக்கு பெற இப்போ காணமினல் காவிரின்னு வீல்மில்லா, அல்லாஹ்வுடைய இல்மில் என்னவா தான் இருந்தான் அவன், காபீராக தான் இருந்தான். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.